மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்ரீவள்ளி அவர்கள் டெல்லியிலிருந்து இப்போ ஜப்பானுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஜப்பான் விவசாயம் நீங்கள் நிறைய இங்கேயே வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ ஹொக்காய்டோ யூனிவர்சிட்டியும் போய் வந்திருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டு விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய க்ரைட்டீரியாவில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. மெயினாக ஃபெர்டிலைசர் யூசேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் விவசாயம் நாங்கள் பார்த்திங்கன்னா 1985 நாங்கள் இன்டர்நேஷ்னல் மஹேந்திராவில் டிராக்டர் வச்சுருந்தோம். அப்போதுலேருந்து நாங்கள் விவசாயம், அப்புறம் மேசி ஃபெர்குசன், அந்த மாதிரி ஃபுல்லாக விவசாயம் சார்ந்து தான் எங்களோட 20-25 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தாங்க. விவசாயம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இல்லை அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட பார்வையாக இருக்குது. அப்போ நம்ம எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, பஞ்சாபில் பாருங்கள், எல்லோரும் BMW வச்சுருக்காங்க, ஆடி வச்சுருக்காங்க. அப்போது அவங்களோட விவசாய முறையும் நம்மளோட விவசாய முறையிலும் என்ன கேப் இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ ஃபெர்டிலைசர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இதே ரிசர்ச்சில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபெர்டிலைசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயங்க ஃபர்டிலைசர் எவ்வளோ போடணுமா, அதுக்கு தேவை இருக்குங்களா மண்ணுக்கு, அதை டெஸ்ட் பண்ணாமலே கண்ணு மூடின்னு நிறைய ஃபர்டிலைசர் போடுறாங்க. சரிங்க. ஒரு க்ராப்பை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சாயில் எப்படி இருக்குது அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சாயிலை முதல்ல ப்ராப்பராக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதனோட நிறைய எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், கிருஷி விக்யான் கேந்திரா யா கேவிகேன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் சாயிலை முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சாயிலுக்கு, உங்கள் மண்ணுக்கு ஃபர்டிலைசர் தேவையா, அதுலேயும் எந்த ஃபர்டிலைசர் எந்த அளவுக்கு தேவை, முதல்ல அதை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்டிலைசர் போடுறதுக்கு வேண்டி எந்த ஃபர்டிலைசர் உங்கள் மண்ணுக்கு கரெக்டாக இருக்குன்னு அதை நிர்ணயம் பண்ணுங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் பல விதமான ஃபுல் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதே லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுறீங்களோ அதனோட 50% நீங்கள் பயோ ஃபர்டிலைசரில் சப்ஸ்டிடியூட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இப்போ கிடைக்கிறதுலேருந்து குறைஞ்சது 10 to 20% அதிகம் கிடைக்கும். அப்படிங்களா? இது இல்லாமல் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரோட சைடு எஃபெக்ட், சாயிலில் ரெசிடியூ இருக்கிறது, நிறைய ஃபர்டிலைசர் இருந்து அது வாஷ் ஆஃப் ஆகி நம்ம நதிகளில் போயிடுறது, அங்கே அப்புறம் பார்த்தோன்னா யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவாங்க, நிறைய விதமான உங்களோட ஆல்கல் ப்ளூம்ஸ் எல்லாம் நம்ம வாட்டர் பாடிஸ் எல்லாம் கெடுத்து விட்டுருக்கு. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் குறைச்சிண்டு பயோ ஃபர்டிலைசர் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு செலவும் குறையும், அண்ட் நிறைய உங்களுக்கு உங்கள் சாயில் இன்னும் நல்ல விதமாக ஏரேட் ஆகி நல்ல விதமான அடுத்த க்ராப்புக்கும் நல்ல ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கும். ஓகே. இப்போ பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் நாங்கள் யூஸ்வலாக பெரிய ஒரு 20 அடி 30 அடிக்கு பெரிய ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்குங்க அகலத்தில், ஒரு 6 அடிக்கு ஆழம் வச்சு நாங்கள் அந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்போங்க. அதை வச்சு தான் என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு சைக்கிள் பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ எப்போ அரசாங்கம் எங்களுக்கு மானியம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள்லாம் அதை நாங்கள் சேகரிக்கிறதே விட்டுட்டோம், எல்லாத்தையும் தூக்கி போடுறது தான் ஆயிடுச்சு. இப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த பயோ ஃபெர்டிலைசரை எங்கே போய் வாங்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது உண்மையிலேயே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் ஆக்கப்பூர்வமாக எல்லார்கிட்டையுமே இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய பயோ ஃபர்டிலைசர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் அங்கே நிறைய ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தமிழ்நாட்டில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களே உங்களோட கம்போஸ்டிங், வர்மி கம்போஸ்டிங், நீங்கள் சொன்னீங்களே மாட்டு சாணி வச்சுட்டு அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரை நம்ம மத்திய அரசாங்கம் நிறைய அது பண்ணுறது, உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது த்ரூ த ரீஜெனரேட்டிவ் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே வச்சுருக்காங்க. எவ்வளோ நீங்கள் உங்களோட கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து நேச்சுரல் ஃபார்மிங் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒன்று உங்களுக்கு அரசாங்கம் நிறைய மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது உங்களோட சாயிலுக்கும் நல்லது,
அண்ட் சாயில் நன்னா இருந்து வர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வரப்பட்ட ஜெனரேஷன்ஸுக்கு பியூராக நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம், கெமிக்கல் லேஸ்ட் ஃபுட்டு குறைஞ்சுட்டே போகலாம். ஓகேங்க, சிறப்பான பதில் சொன்னீங்க. இப்போது நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் சம்மந்தமான கேள்விகள் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கூட சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்தில், இப்போ பஞ்சாப்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் வந்து விவசாயிகள்ன்றது ரொம்ப போர்ஷனாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஐடியில் இருக்கிறவங்க வாழ்கிற மாதிரியான அதை விட சூப்பராக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட எங்கே கேப் இருக்குது, எங்கே நம்ம வந்து தோக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே ஒரு 50 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருக்கிற அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரைஸ் நம்ம க்ரோ பண்ணிட்டு இருந்தோம், பேடி க்ரோ பண்ணிட்டு இருந்தோம். அதே ஃப்ளட்டட் கண்டிஷனில் தண்ணி நிற்கறச்ச நம்ம பயிர் நட்டுன்னு இருந்தோம்னா இப்போவுமே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் வித் இந்த சாயில் டிகிரடேஷன் ஆனதுனால, தண்ணி குறைவா அவைலபிளாக இருந்ததுனால நம்ம தமிழ்நாடு ஃபார்மர்ஸு மாற்றிக்கலை. நீங்கள் நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஹேஸ் மூவ் டு டைவர்சிஃபைடுக்கு அர்த்தம் என்னென்னா, பியூராக நீங்கள் ரைஸ் மட்டும் பண்ணாமல் ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்ட் இனிஷியலி 10% நீங்கள் தொடங்குங்க. அதில் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர், உங்கள் ஸ்பைசஸ், இப்போ சில்லிஸ் இருக்குது, மஞ்சள் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது, கார்லிக் இருக்குது, அனியன் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பைசஸ். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர் இன்க்ளூடிங் ஃப்ளாரிகல்ச்சர். உங்கள் பூக்கள், நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பூக்கள் நீங்கள் அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா, முதல்ல நீங்கள் 10% உங்கள் லேண்டில் இதை தொடங்கினீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எனக்கு ரைஸில் கிடைக்கிற வருமானம் இந்த 10% லேண்டில் கிடைக்கிற வருமானமும் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கே தெரியும். அந்த 10% கிடைக்கிற லேண்டில் உங்களுக்கு வருமானம் வில் பி மோர் தேன் த 90% நீங்கள் ரைஸில் டிவோட் பண்ணுது. ஸோ ஸ்லோலி ஒரு ஃபார்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் 50 to 60% அவங்க டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது இது ஒரு மாதிரி இன்சூரன்ஸ். ஒரே க்ராப்பில் நம்பின்னு இருக்காமல் அந்த க்ராப்பு நல்லா வந்தாலும் இவ்வளோ தான் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும்னா இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிவ்ஸ் அன் இன்சூரன்ஸ் டு த ஃபார்மர்ஸ். ஓகேங்க, இப்போது என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து இப்போ நிலுவையில் இருக்குது? இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கீமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இப்போது அப்பா அம்மா வந்து விவசாயம் பார்த்துருப்பாங்க, பசங்களுக்கு வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்லைன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதனா விஷயங்கள் உங்களுக்கு? கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் இந்தியா ஏஐ சமிட் லான்ச் பண்ணியிருந்தது. அங்கே ஹோஸ்ட்டும் பண்ணியிருந்தது குளோபல் ஏஐ சமிட்டை. அதில் நீங்கள் ஒன் ஆஃப் த கீ ஹைலைட் வாஸ் தட் இந்தியாவோட ஃபார்மரை நோக்கி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, பாரத் விஸ்தார்னு. அதை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் உங்களோட ஆப்பிள் ஸ்டோர்லேயும் போய் எல்லா ஃபார்மர்ஸும் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு ஃபார்மர் ஐடி, உங்கள் ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா எந்தெல்லாம் ஸ்கீமுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னே தெரிஞ்சிடும். சரி. ரெண்டாமத்தது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு இருப்பீங்க. இந்த பிஎம் கிசான் வருஷத்தில் 6000 ரூபா கொடுக்குறாங்க அரசாங்கம். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர்டு இருந்தான்னா உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வந்துதா வரலையானா எந்த காரணத்தால் வரலைன்னு அதுவும் அந்த பாரத் விஸ்தாரில் ஏஐ சாட் பாட்டில் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது இல்லாமல் பல விதமான புது ஸ்கீமு, புது விதமான சீடு, சாயில் டெஸ்டிங் மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வைசரி எல்லாமே உங்களுக்கு இந்த பாரத் விஸ்தார் த்ரூவாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வேறு கொடுக்குறாங்க. அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பல விதமான கேள்வி நீங்கள் கேட்கலாம். அவங்க உங்கள் பாஷையிலே அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இது பேக் எண்டில் இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியா ஏஐ மிஷனு பேக் எண்டில் உங்களுக்கு பாஷினின்னு நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு ரியல் டைம் அந்த வாய்ஸ் பேஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு விவசாயம் என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோங்க. இப்போது நீங்கள் வந்து பஞ்சாப் நம்ம நோக்கி போனோம் அப்படின்னா அவங்க வந்து எப்படி நல்ல ஒரு ஏர்னிங் வந்து எப்படி அவங்க ஈட்ட முடியுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அவங்க மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஃபர்டிலைசர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. எங்கள் மார்க்கெட்டில் என்ன விற்கிறது
மார்க்கெட்டில் பாஸ்மதி ரைஸ் விற்கிறதா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, சரி. ஸ்வீட் கார்ன் விற்கிறதா, ஸ்ட்ராபெரி விற்கிறதா, இல்லை ஆப்பிள் விற்கிறதா, உங்களுக்கு சில்லிஸ் விற்கிறதா, என்ன மார்க்கெட்டில் விற்கிறது, என்ன விலையில் விற்கிறது, அந்த பேசிஸ் பண்ணி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க கவர்மெண்ட்டை நோக்கி இவங்க கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க அதனால நான் விவசாயம் பண்ணுறேன்னு பண்ணுறதில்ல. அவங்க மார்க்கெட் பேஸ் ஃபர்டிலைசர் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. மார்க்கெட் பேஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறச்ச அவங்க ரொம்ப யோசிச்சு எந்த க்ராப் எடுத்தால் அடுத்த வருஷம் ப்ராஃபிட் வரும்னு அந்த யோசித்து அதை பிளான் பண்ணி அப்புறம் அவங்க ப்ரைவேட் செக்டர் கூட ஹை குவாலிட்டி சீடு, ஹை குவாலிட்டி இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங் இருக்குது, ஹைப்ரிட் சீட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க அக்ரிகல்ச்சரை ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சராக மாற்றுறாங்க. ஓகே. இப்போ தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு அப்படின்றது அங்கேயுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க நீங்கள்? தண்ணி இப்போது தண்ணி நம்ம ஆக்சுவலி வி ஷுட் கன்சிடர் வாட்டர் அஸ் கோல்ட். பிகாஸ் நம்ம ரொம்ப எக்ஸசிவ் தண்ணி யூஸ் பண்ணி ஒரு க்ராப்பை க்ரோ பண்ணி அதை லோ வேல்யூவில் விற்கிறோன்னா நம்ம ஆக்சுவலி தண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பண்ணாமல் ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ், குறவு தண்ணியிலே வளர்கிற மாதிரி சீட்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 10-20 வருஷத்தில் இப்போ இருக்கிற தண்ணி கூட அவைலபிள் இருக்காது. அதனால நம்ம அந்த பாத்வேயை நோக்கி போயின்னு இருக்கணும். ஏன்னா நம்ம ஓவர் யூஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் கோயிங் டு பி சஸ்டெயினபிள் ஃபார் ஃபியூச்சர். கண்டிப்பாக. ஸோ ஓவராலாக இப்போது நம்ம இந்தியா பற்றி பார்த்தோங்க. இப்போ ஜப்பான் நீங்களும் நிறைய கொலாபரேட் பண்ணுறீங்க இங்கே ஹொக்காய்டோ யூனிவர்சிட்டி அந்த மாதிரி. நீங்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்க ஜப்பானோட விவசாய முறையை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஜப்பானோட விவசாயம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே, ஏன்னா ஏஜிங் சொசைட்டினால அவங்க ஆல்ரெடி நிறைய ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. உங்களோட டிராக்டர், மெக்கனைசேஷன், பிளான்டிங், சோயிங், ஹார்வெஸ்டிங் நிறைய அவங்க ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட லேண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. அபவுட் 60-70% ஃபுட்டு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் போக போக அவங்க ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் என்ன பண்ணினாங்கன்னா டெக்னாலஜி பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்லேயுமே தே ஆர் நாட் எக்ஸ்ப்ளாய்டிங் த சாயில் கண்டிஷன். இப்போவுமே பெர்மாகல்ச்சர் பண்ணுறாங்க, நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பயோ பேஸ்டு இன்புட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ப்ரொடியூஸுக்கு வெரி ஹை வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் நார்மல் டொமேட்டோ நீங்கள் ஒரு 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 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதே ஆர்கானிக் டொமேட்டோ அதே டொமேட்டோ 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மார்க்கெட் கண்டிஷன் இஸ் டிட்டர்மைனிங் த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தட் தேர் டூயிங். இதெல்லாம் நம்ம பார்த்து படிக்கணும். பர்டிகுலர்லி இந்தியாவில் அடுத்த 30-40 வருஷத்தில் we will also be in the same situation. நம்ம ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம்னா we will have to find a way to go back to the natural based agriculture, sustainable use of fertilizers, inputs, seeds, water. அதெல்லாம் இவங்கள்ட்ட வந்து நம்ம நல்லா கற்றுக்கணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட் த சேம் டைம் சாயிலை ட்ரீட்டிங் சாயில் லைக் காட், எல்லா இன்புட்டையும் ரொம்ப ஜாகிரதையாக குறைவான அளவுக்கு யூஸ் பண்ணி எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்க. இப்போது ஜப்பானுக்கு வந்து நிறைய பேர் இந்த விவசாயம் சம்மந்தமாக கற்றுக்கணும், படிக்கணும் அப்படின்ற போது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸில் கட்டிங் ஏஜ் ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹொக்காய்டோ யூனிவர்சிட்டிலலாம் நம்ம டெஸ்லாவில் டிரைவர்லெஸ் கார்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே டிரைவர்லெஸ் டிராக்டர்ஸ் தே ஆர் யூஸிங் ஜிபிஎஸ் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ். ரெண்டாமத்தது அட் அ சேம் டைம் ஒரு ஃபுல் ஃபீல்டில் 2 ஹார்ஸ் பவர் ஒரு டிராக்டர் மூவிங் அண்ட் டூயிங் ஆல் ஃபார்ம் ஒர்க் simultaneously 10 tractors can do. So and one person is monitoring that sitting in the monitoring room. Na adu ஒரு one of a very good feat that we have seen. Similarly நான் பயோஃபர்டிலைசர் பற்றி தமிழ்நாடு பற்றி சொன்னேன்னா இங்கே என்னதுன்னா அவங்க dual purpose மைக்ரோப்ஸ் பார்க்குறாங்க. நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும்
ப்ளஸ் மீத்தேன் குறைக்கிற மாதிரியும். ஸோ climate சேஞ்சுக்கும் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் இங்கே இருக்குது. எது நம்ம அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டெஃபினெட்லி கன்சிடர் coming here for research and research collaborations for Japanese universities, because இவங்க ரொம்ப சின்சியராக ரீசர்ச் பண்ணுறாங்க அண்ட் ரொம்ப கன்சர்வேட்டிவாக உங்களுக்கு டேட்டா சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க, ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிற டேட்டா ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி வர்த் எக்ஸ்ப்ளோரிங் அ கொலாபரேஷன். உங்களோட நிறைய தகவல்கள் இன்றைக்கி இன்புட்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.